சார், நாட்டில் மிக உணர்வுபூர்வமான பகுதிகளில் எல்லாம் பணியாற்றி உள்ளீர்கள். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், வடகிழக்கு, குறிப்பாக நாகாலாந்து. உங்கள் வரலாற்றை அறிந்தவர்கள், நீங்கள் தமிழகத்திற்கு ஆளுநராக வருகிறீர்கள் என்றவுடன் புருவங்களை உயர்த்தினார்கள். நீங்கள் பொறுப்பேற்ற போது தமிழகம் எந்த நிலையில் இருந்தது? தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனைகள் உள்ளனவா? தமிழ்நாடு தமிழ் மக்கள் மிகவும் நல்ல மாதிரியான நட்புடன் பழகுகிறார்கள், நன்கு உபசரிக்கிறார்கள், நல்ல கலாச்சார பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கிறார்கள். பட் தமிழ்நாடு ஆனால் இங்கேயும் பாதுகாப்பு பிரச்சனைகள் உள்ளன. we have national security concerns. இங்கேயும் தேச விரோத சிந்தனைகளும் தீவிரவாத போக்கும் நிலவுகின்றன. இதை செய்பவர்கள் எந்தவித நடவடிக்கைகளையும் சந்திக்காமல் வளைய வருகிறார்கள். with reasonable impunity. ஆனால் என்ஐஏ அவர்கள் மீது அவ்வப்போது நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஆனால் இதை காட்டிலும் தமிழகத்தில் நிலவும் அரசியல் கலாச்சாரம்தான் கவலையை தருகிறது. is a political culture in Tamil Nadu which தேசத்தின் மற்றைய பகுதிகளில் இருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறது. இது நல்லதல்ல. சார், நீங்கள் இதை சொல்லும்போது உங்கள் பேச்சுக்கள் பெரும்பாலும் திரிக்கப்படுகின்றன, அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றன, அல்லது தவறாக புரிந்து கொள்ளும்படியாக செய்யப்படுகிறது. இங்கே நீங்கள் தமிழர்களின் எதிர்ப்பாளராக சித்தரிக்கப்படுகிறீர்கள். இது குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? look, I don't know. ஏன் அப்படி சித்தரிக்கப்படுகிறேன் என்று சிலர் அப்படி சொல்கிறார்கள் என்று அறிகிறேன். ஆனால் நான் பயணிக்கும் பகுதிகளிலெல்லாம் ஒரு நொடி கூட அப்படி ஒரு உணர்வை யாரும் பிரதிபலிக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால், மக்கள் என் மீது பொழியும் அன்பிலும் பாசத்திலும் திக்குமுக்காடுகிறேன். நான் தமிழ் எதிர்ப்பாளர் என்றால் அத்தகைய அன்பான வரவேற்பு எனக்கு கிடைக்கும் என்று தோன்றவில்லை. And தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம் ஆகியவை பாரதத்தின் பெருமைகள். is pride of our nation. தற்போது பேசப்படும் ஒரு பண்டைய மொழி தமிழ். Most ancient living language. வளமான கலாச்சாரத்தில் திளைத்த மக்கள். People so evolved. எனவே நான் தமிழ் எதிர்ப்பாளன் என்று சொல்லுபவர்களுக்கு தாங்கள் பொய் சொல்வதை உணர்ந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். They also know that they are not telling the truth. You know. சார், ஒரு மொழியை, ஒரு கலாச்சாரத்தை காக்கின்றோம் என்ற பெயரில் மற்றொரு கலாச்சாரம் மொழியை வெறுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளதா? இது குறித்து நான் சற்று விரிவாக சொல்ல விழைகிறேன். அண்மையில் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பீகார் மாநிலத்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னார். உண்மையிலேயே பீகாரிகள் இங்கே துன்புறுத்தப்படுகிறார்களா? நான் தங்களிடம் கேட்க விரும்புவது, இது குறித்து வலுவான ஆதாரங்கள் உள்ளனவா, அல்லது தாங்கள் மத்திய அரசுக்கு ஏதேனும் தகவல்களை அளித்துள்ளீரா? இம்மாதிரியான குற்றச்சாட்டுக்கு அடிப்படை என்ன? You know, you have asked a question. நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டுள்ளீர்கள். அதற்கு நான் நேர்மையான பதிலை அளிக்க வேண்டும். ஆறிவரும் புண்களை நான் மீண்டும் கிளற விரும்பவில்லை. A healing wound. You know, you recall ஆயினும் 2022 இறுதியிலும் 2023 சில தமிழக மூத்த அமைச்சர்கள் இங்குள்ள பீகாரி தொழிலாளர்களுக்கு எதிராக பேசிய பேச்சுக்களை மறந்திருக்க முடியாது. who had articulated their anti-Hindi speaking migrant laborers பானிபூரி விற்பவர்கள் என்று அவர்கள் வர்ணிக்கப்படுகின்றனர். அவர்கள் பானிபூரி விற்பதற்குத்தான் லாயக்கு என்பது போல கூறினார்கள். ஏப்ரல் 2023
அவர்களை தாக்கி மாநிலமெங்கும் நிறைய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. in various parts of our state. அந்த போஸ்டர்களை நான் பத்திரப்படுத்தியுள்ளேன். பழைய கதையை நான் பேச விரும்பவில்லை. ஆனால் ஒரு கட்சி தலைவரின் புகைப்படத்துடன் வெளிவந்த ஒரு போஸ்டரில் இந்தி பேசுபவர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் ஆகியோர் மாநிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று கெடு விதித்திருந்தார்கள். Hindi speaking migrant laborers, setting the deadline for them to leave Tamil Nadu. அதைத் தொடர்ந்து பீகார் தொழிலாளர்கள் மாநிலத்தை விட்டு பெருமளவில் வெளியேறத் தொடங்கினார்கள். தொழிலாளர்களை சார்ந்திருக்கும் தொழிற்சாலைகளான கட்டுமானத்துறை, ஆடை, பதிப்பு தொழில் போன்றவை பெரிதளவில் பாதிக்கப்பட்டன. Printing, they heavily suffered. இது எதுவரைக்கும் சென்றதென்றால், நான் பயணம் செய்து அவர்களை சந்தித்து சமாதானம் செய்தேன். கவலைப்படாதீர்கள், தமிழர்கள் அன்பானவர்கள், வந்தாரை வாழ வைப்பார்கள் என்றேன். நானே தெருக்களில் ஒட்டப்பட்டு இருந்த அந்த போஸ்டர்களை பார்த்தேன். அவர்களுக்கு நம்பிக்கை அளித்தேன். நான் அவர்களிடம் சொன்னேன், அவற்றில் சிலவற்றை நான் பத்திரப்படுத்தி உள்ளேன். அதை மாவட்ட போலீஸ் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தேன். இது என்ன இப்படி வெறுப்பு அரசியல்? அச்சுறுத்தும் வகையில் கெடு விதிப்பது. சில புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தாக்குதலுக்கும் உட்படுத்தப்பட்டார்கள். Assaulted, physically assaulted. போலீஸ் அது விஷமிகளின் வேலை என்றும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் சொன்னார்கள். இன்னும் சொல்லப்போனால், மே 5ஆம் தேதி நான் சமூக ஊடகங்கள் மூலமாக பீகாரி தொழிலாளர்களுக்கு புதிய நம்பிக்கையை அளித்தேன். Fear of the migrant laborers. இங்குள்ள மக்கள் நல்லவர்கள், வந்தாரை வாழ்விப்பவர்கள், உங்களுக்கு எந்த தொந்தரவையும் அளிக்க மாட்டார்கள் என்று சொன்னேன். ஆனால் அந்த தொழிலாளர்கள் இன்னும் அச்சத்தில் இருக்கிறார்கள். பகிரங்க அச்சுறுத்தல் இருப்பதால் அந்த பயம் இன்னும் நீடிக்கிறது. தாக்குதல் சம்பவங்கள் அந்த பயத்தை அதிகரிக்கிறது. Some of them assaulted. Now, கட்டுமான, ஆடை மற்றும் பதிப்பு தொழிற்சாலைகள் இதனால் பாதிக்கப்பட்ட போது முதலாளிகள் தங்கள் தொழில் பாதிக்கப்பட்டதாக என்னிடம் கூறினார்கள். நாங்கள் மீண்டும் நிலைமையை சரி செய்ய முயற்சிக்கிறோம், ஆனால் தொழிலாளர்கள் வர தயங்குகிறார்கள் என்று கூறினார்கள். இதனால் மாநில பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. பிறகுதான் அரசுக்கு இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நமது மாநில பொருளாதாரத்திற்கு தேவை என்பதை உணர்ந்து மீண்டும் அவர்களை வரவழைக்க பார்க்கிறது. and then they started making some noise in damage control. But the fact is that it was all a built-up which started from the middle of 2022. ஆனால் அச்சம் காரணமாக அவர்கள் வர மறுக்கிறார்கள். இப்போது நிலைமையை சரி செய்ய சில முயற்சிகள் மேற்கொள்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால், தமிழர்கள் சிலர் அவர்களை சந்தித்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது என்று சொல்லி வருகிறார்கள். அவர்களை அச்சுறுத்துவது மக்கள் அல்ல, மக்கள் அவர்களை விரும்புகிறார்கள். தமிழ் மக்களுக்கு இந்த தொழிலாளர்களின் அருமை புரிந்திருக்கிறது. ஆனால் மலிவான அரசியல்தான் இதற்கு காரணம். இந்த அப்பாவி பீகாரிகள் தமிழ் கலாச்சாரத்தை, மொழியை அழிக்க வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசி மக்களிடையே ஒரு கற்பனை பயத்தை உண்டு செய்கிறார்கள். அவர்களிடையே ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துகிறார்கள். இதனால் தொழிலாளர்கள் அச்சப்படுகிறார்கள். இந்த நிலைக்கு இதுவே காரணம். இதுதான் உண்மை. That's the reality. Sir, I have been following your adventurous life story. உங்கள் வாழ்க்கை சரித்திரம் முழுவதும் நீண்ட போராட்டங்களும் மற்றும் சவால்கள் நிறைந்த சூழ்நிலைகளும் நிறைந்திருக்கின்றன. தற்போது நாட்டின் மிகவும் உணர்வுபூர்வமான பகுதியில் ஆளுநராக வந்திருக்கிறீர்கள். அதாவது தனது தனித்தன்மையை நிலைநிறுத்த விரும்பும், அதற்கு வடக்கு எதிர்ப்பு, மொழி எதிர்ப்பு அடிப்படையில் அரசியல் நடத்தும் பகுதி. வடக்கு எதிராக குரல் எழுப்பும் போதெல்லாம் குறிவைக்கப்படுவது மாநில ஆளுநர் பதவிதான். தற்போது தங்களுக்கு எதிராக குரல் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் தங்களுக்கு எதிராக நிலவும் பிரச்சாரங்களை எல்லாம் எப்படி கையாளப் போகிறீர்கள்? Opposition, it's all narratives against you. How do you plan to tackle it? You know, here, as you said, நீங்கள் கூறியது போல இங்கு வடக்கு எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பின் அடிப்படையில் அரசியல் நடத்தப்படுகிறது. ஆனால்
நான் முழுவதுமாக அதை ஏற்கவில்லை. Politics is being played. But I don't entirely agree with it because actually மற்ற மாநிலங்களைப் போல அல்லாமல் தமிழக அரசியலுக்கு ஒரு சிறு அளவு பிராந்தியத்துவம் தேவைதான் என்றாலும் அந்த வாதங்கள் நியாய அடிப்படையில் இருக்க முடியாது. தமிழ் மக்கள் சற்று விதிவிலக்கு என்ற முறையில்தான் இருக்க முடியும். தமிழ் மக்கள், தமிழ்நாடு ஏனைய பகுதிகளை காட்டிலும் சற்று தனித்தன்மை கொண்டது என்கிற அடிப்படையில் இருக்கலாம். தமிழ் இனம் சற்று தனித்தன்மை கொண்டது என்பதால் திராவிடர் என்று ஒரு தனி இனம் என்கிறார்கள். தமிழ் மொழியும் மற்ற மொழிகளுடன் தொடர்பு இல்லாதது என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் இவை அனைத்தும் ஐரோப்பிய சிந்தனையாளர்களால் விதைக்கப்பட்டது. ஜெர்மன் நாஜியின் இனக்கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கருத்து இது. ஆரிய இனம், ஆரியர் படையெடுப்பு போன்றவை ஐரோப்பியர்களால் திணிக்கப்பட்டது. இப்போது ஐரோப்பாவிலும் ஜெர்மனியிலும் யாரும் அதை பற்றி பேசுவதில்லை. இங்கிருக்கும் சிலர்தான் அதை பற்றி கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த பேச்செல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. இந்த ஆரியர் படையெடுப்பு போன்ற வாதங்கள் வெறும் கற்பனைதான், நோக்கத்துடன் புனையப்பட்ட கற்பனை. தமிழ் மொழியை பொறுத்தவரை அவர்களின் கருத்துக்கள் ராபர்ட் கால்டுவெல் எழுதிய திராவிட மொழிகள் இலக்கணம் குறித்த நூலை அடிப்படையாக கொண்டுள்ளது. அதை வைத்து தமிழுக்கும் மற்ற இந்திய மொழிகளுக்கும் வேறுபாடு உள்ளது என்கிறார்கள். தமிழ் சற்று வேறுபாடு உள்ளதுதான். ஆனால் Tamil exceptionalism, that Tamil is distinct, அதை வெறுப்பு பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். வட இந்திய மொழிகளை மட்டும் வெறுக்கவில்லை, திராவிட குடும்பத்தின் மற்ற மொழிகளான கன்னடம், மலையாளம், தெலுங்கு கூட அவர்களால் குறிவைக்கப்படுகிறது. ஹிந்தி எதிர்ப்பு என்பது இங்கே ஒரு அரசியல் சூழ்ச்சியே. in our state, 35% பேர் இங்கே மொழி ரீதியான சிறுபான்மையினராக திகழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் தாய்மொழியை இங்கிருக்கும் பள்ளிகளில் கற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுவதில்லை. 2022இல் இந்த அரசு அவர்கள் நடத்தும் பள்ளிகளில் இந்த வாய்ப்பை மறுத்ததால் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று வாதிட்டார்கள். செப்டம்பர் 2023 உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு அளிக்க அதனை எதிர்த்து வாதம் புரிந்தது. the government fought it very strongly to hold their position. ரிப்பீட், அதனை எதிர்த்து வாதம் புரிந்தது. ஆனால் உச்ச நீதிமன்றம் மொழி ரீதியான சிறுபான்மையினருக்கு அரசியல் சட்டப்படி அடிப்படை உரிமைகள் உள்ளன என்று செப்டம்பர் 2023 கூறியது. ஹிந்தி எதிர்ப்பை பற்றி பேசும் நேரத்தில் இங்கே தமிழை தவிர எல்லா மொழிகளும் தானே வெறுக்கப்படுகின்றன. மொழி ரீதியான சிறுபான்மையினர் தங்கள் வீடுகளில் தவிர வெளியே தங்கள் மொழியை பேச அச்சப்படுகின்றனர். மொழி என்று வருகிற போது தமிழுக்காக வாதிடுபவர்கள் உண்மையில் தமிழை விரும்புகிறார்களா? I wonder whether do they really love Tamil? தமிழ் மொழிக்காக, தமிழ் கலாச்சாரத்திற்காக, அதன் மேம்பாட்டுக்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? Or Tamil culture? Take the case of language. தமிழ் மொழியை மேம்படுத்த ஏதாவது தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டனவா? உண்மையில் என்ன நடக்கிறது தெரியுமா? தமிழ் மீடியம் பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் வெளியேறி ஆங்கில பள்ளிகளில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். Students are moving away from Tamil medium to English medium. Number of students pursuing their studies in Tamil is declining. உயர் கல்வியை தமிழில் கற்பவர்கள் குறைந்து வருகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? 1981இல் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது தஞ்சையில் தமிழ் மேம்பாட்டிற்காக தமிழ் பல்கலைக்கழகம் அமைத்தார். தமிழ் கலாச்சாரத்திற்காக அவர் 40 வருடங்களுக்கு முன்பு அமைத்த பல்கலைக்கழகம் இன்று அதன் நிலை மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கிறது. உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறதா? அந்த பல்கலைக்கழகத்தில் 1000 மாணவர்கள் கூட இல்லை. 40 வருடங்களுக்கு பிறகு 1000 மாணவர்கள் கூட இல்லை. Can you imagine that an university does not have even 1000 students? தற்போது யுஜிசி சில நியதிகளை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மத்திய அரசின் நிதி பெறுவதற்கு
உயர் கல்வி நிறுவனங்கள், குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் குறைந்தபட்சம் 1000 மாணவர்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதானே அந்த நியதி. அதனால் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? 1000 மாணவர்கள் என்கிற எண்ணிக்கையை காட்ட வேண்டி சில PSDS ஆய்வறிஞர்கள் என்று சிலரை சேர்த்து 1000 கணக்கை காட்டுகிறார்கள். அதன் செயல்பாட்டை கண்காணித்து பாருங்கள். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் எண்ணிக்கை 90. ஆனால் 50% பதவிகள் காலியாக உள்ளன. அந்த பதவிகள் வெகு நாட்களாக நிரப்பப்படவில்லை. ஆய்வு பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் இலக்கியம் போன்ற ஆய்வுகளை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு மானியம் ஒதுக்கப்படவில்லை. ஆய்வு பணிகளை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு ஃபெல்லோஷிப் அளிக்கப்படவில்லை. ஃபெல்லோஷிப் கிடைத்த மாணவர்களையும் மத்திய நிறுவனங்களான ICSSR, CICT போன்றவை தான் ஆதரிக்கிறது. அவைதான் நிதி அளிக்கிறது. தமிழக அரசின் பங்கு இதில் 0 தான். தமிழ் கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் தமிழில் சுமார் 11 லட்சம் பனையோலைச் சுவடிகள் பாழாகி நாசமடைந்து வருகின்றன. Palm leaves manuscripts rotting, getting destroyed. No money allotted for their preservation. மற்ற பல்கலைக்கழகங்களை பாருங்கள். இதுதான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் நிலை. அதை நிறுவியவர் மாபெரும் தலைவர் MGR என்பதால் இன்றைய அரசு அந்த பல்கலைக்கழகத்தில் அக்கறை காட்டவில்லை. நான் அந்த அரசியலில் போக விரும்பவில்லை. ஆனால் தமிழ் மொழியும் அதன் கலாச்சாரமும் இந்த மாதிரி குறுகிய நோக்கங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனைய தமிழ் பல்கலைக்கழகங்களின் நிலையை பாருங்கள். மொத்தம் 20 பல்கலைக்கழகங்கள் உள்ளன. 20வது நூற்றாண்டு காலகட்டத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியை காட்டிலும் தமிழ் பெருமைக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் பணியாற்றியவர் வேறு யார் இருக்க முடியும்? அவர் பெயரில் ஒரு இருக்கை கூட இல்லை. அதை அமைப்பதற்காக கடந்த 4 வருடங்களாக போராடி வருகிறேன். எப்போதெல்லாம் நான் பாரதியார் பெயரில் ஒரு இருக்கை அமையுங்கள் என்று துணைவேந்தர்களிடம் சொன்னால் உடனே அவர்கள் அதற்கு எதிராக எங்களுக்கு அமைச்சர்களிடமிருந்து அச்சுறுத்தல் வருகின்றன என்கிறார்கள். ஆனால் திராவிட தலைவர்களின் பெயர்களில் 15 இருக்கைகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. கலைஞர் மீது எனக்கு மதிப்பு உண்டு. ஆனால் அவர் பெயரில் ஏற்கனவே 2 இருக்கைகள் உள்ளன. மேலும் 2 வரப்போகின்றன. They can lodge false police complaints against them. They can do that. They know that. I have not succeeded. On the other hand, there are more than 15 chairs in our universities in the name of just 3 Dravidian icons. In fact, our Honorable Chief Minister has established 2 chairs in his father's name. I have great regard for Kalanar, but 2 chairs and 2 more chairs are coming up. ஆனால் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பெயரில் இருக்கை இல்லை. இது ஒன்று போதாதா அவர்களது தமிழ் பற்று பற்றி அறிந்து கொள்ள? இந்த காலகட்டத்தில் உண்மையாக தமிழுக்கு சேவை செய்வது யார் என்று பாருங்கள். தமிழ் மொழிக்கும் கலாச்சாரத்திற்கும் பிரதமர் மோடி செய்யும் பணிகளை காட்டிலும் வேறு யார் செய்கிறார்கள்? பிரதமர் மோடி தமிழுக்கு அப்படி என்ன செய்து விட்டார்? நம் CICT பாழடைந்த நிலையில் இருந்த கட்டிடத்தை புதிய கலைக்கூடமாக மாற்றினார். பல புதிய வசதிகளை செய்துள்ளார். தமிழ் மொழியை தேசத்தில் மற்ற பகுதிகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டி DSU பாரதியார் இருக்கை அமைக்கப்பட்டுள்ளது. கவுஹாத்தி பல்கலைக்கழகத்தில் தமிழ் டிப்ளமோ படிப்பு தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ் பேசாத பலர் இந்த கோர்ஸ் படிக்கிறார்கள் என்பது தமிழுக்கு பெருமை. இவையெல்லாம் பிரதமர் மோடியின் உத்தரவின் பேரில் நடக்கின்றன. A Tamil diploma course has been initiated in Guwahati University, and I am happy that
there are a large number of non-Tamil students joining these courses. These are all PM Modi's initiative. தமிழ் இலக்கியத்தை தமிழகத்திற்கு அப்பால் இந்தியாவிற்கு அப்பால் எடுத்துச் செல்லும் விதமாக சிங்கப்பூரில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்பட்டதோடு திருவள்ளுவர் இருக்கையும் மலேசிய பல்கலைக்கழகம், பாஸ்டன் பல்கலைக்கழகம் மற்றும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு பணியாற்றும் தமிழ் மொழி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஊதியம் தருகிறது. Language teachers abroad, country like Fiji, நமது பெருமையை உணர்த்துகிறது செங்கோல். அதிகாரம் மாற்றத்திற்கு முக்கிய குறிப்பேடு செங்கோல். அது முற்றிலுமாக மறக்கப்பட்டு விட்டது. ஆனால் பிரதமர் என்ன செய்தார்? அதை மீண்டும் கண்டெடுத்தார். ஒரு தனியார் கலைக்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு வாக்கிங் ஸ்டிக் போல கிடந்த செங்கோலை சகல மரியாதைகளுடன் வரவழைத்து அதை பாராளுமன்ற வளாகத்தில் மீண்டும் வைத்தார். சோழர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நமது தேசத்திற்கே பெருமையை தருபவர்கள் சோழர்கள். look at the Cholas, great Cholas, they are pride of the whole country. Now, ராஜராஜ சோழருக்கும் ராஜேந்திர சோழருக்கும் பிரம்மாண்ட சிலைகளை நிறுவ உள்ளார்கள். அதற்கான பணிகள் நடைபெறுகின்றன. தமிழுக்காக கடந்த 4 வருடமாக பேசிக் கொண்டிருப்பவர்கள் இதுவரையில் அதற்காக ஒரு துரும்பையும் எடுத்து போடவில்லை. எதுவும் செய்யப்பட்டதாக நான் கேள்விப்படவில்லை. ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்களின் நினைவாக ஏதாவது செய்யப்பட்டதா? whether they have ever done anything in praise of any of the Nayanars or Alvars. அவர்கள் ஆன்மீகம் பேசியதால் விஞ்ஞான அறிவிற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். If Nayanars and Alvars are unscientific, then what is left of Tamil culture? அப்படி என்றால் தமிழ் கலாச்சாரத்திற்கு என்ன உள்ளது? தமிழர்கள் சிவபக்தர்கள். எங்கு சென்றாலும் பக்தியில் திளைத்தவர்களை நான் பார்க்கிறேன். காசியுடன் தமிழகத்திற்கு ஆழமான தொடர்பு உள்ளது. பிரதமர் மோடி கடந்த 4 வருடங்களாக காசி தமிழ் சங்கமம் நடத்தி வருகிறார். எதற்கென்று உங்களுக்கு தெரியுமா? தமிழ் கலாச்சாரத்திற்கு புத்துணர்ச்சி ஊட்ட, காசி தமிழ்நாடு தொடர்பை விரிவுபடுத்த வேண்டி அதை செய்கிறார். எனவே தமிழ் மேம்பாட்டுக்காக, தமிழ் கலாச்சாரத்திற்காக போராடுகிறோம் என்று சொல்பவர்கள் அதன் மூலம் மற்ற கலாச்சாரங்களின் மீது வெறுப்பை தோற்றுவிக்கிறார்கள். அவர்கள் மனதில் எவ்வளவு வன்மம் இருக்கிறது என்றால் தமிழுக்கு தங்கள் கடமைகளை கூட ஆற்றுவதில்லை. நமது தமிழ் காப்பகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நமது நாட்டிலேயே மிகவும் பெருமை வாய்ந்த காப்பகம் அது. அந்த காப்பகத்தில் உள்ள ஆவணங்களை டிஜிட்டலைஸ் செய்ய கடந்த 4 வருடங்களாக முயன்று வருகிறேன். இப்போதைய நிலை என்ன தெரியுமா? 3% ஆவணங்கள் கூட டிஜிட்டலைஸ் செய்யப்படவில்லை. அதற்கு காரணம், வரலாற்றை அவர்கள் பாதுகாக்க விரும்பவில்லை. அது அவர்கள் முகத்தை வந்து தாக்கும் என்பதால். ஆனால் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வந்துள்ளது. அதனால் மற்றவர்களை தமிழ் விரோதிகள் என்று கூறாமல் தங்களையே தாராய்வு செய்து கொள்ள வேண்டும். இம்மாதிரி பிரச்சாரங்கள் வெகு காலம் நீடிக்காது. Calling others as anti-Tamil, that's not going to last long, actually.